பேச்சு குறைபாடு நீங்கும் பூவனந்தார். சிவன் பார்வதி திருமண கைலாயத்தில் நடைபெறுகிறது. இதை காண 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் எனும் அனைவரும் வந்தனர். இதனால் பூமியின் வடபக்கம் தாழ்ந்தும் தென்பக்கம் உயர்ந்தும் இதை சமன் செய்வதற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்திசை நோக்கி செல்ல பயணித்தார். அதன்படி தென்திசை நோக்கி பயணம் செய்தார் அகத்தீஸ்வரர். அதன் பின்னர் அகத்தியர் பொன்மலை முனிவர்களுடன் பூவனநாதரை வழிபட்டார். உடனே அகத்தியர் முன்பாக தோன்றிய இறைவன், நீ என்னுடைய பெருமைகளை இங்குள்ள முனிவர்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு இங்கிருந்து பொதிகை மலை சென்று என்னுடைய திருமணக் காட்சியைக் கண்டு தரிசிப்பாயாக என அருளினார். அதன்படியே பொன்மலை முனிவர்களுக்கும் பொன்மலை பூவநாதரின் பெருமைகளை எடுத்துரைத்தார் அகத்தியர். அங்கிருந்து பொதிகை மலை புறப்பட்டார். அகத்தியர் பொதிகை மலையை அடைந்ததும் உலகம் சமநிலை அடைந்தது. முன்போர் காலத்தில் சங்கன் பதுமன் என்ற 2 பாம்பு தலைவர்கள் இருந்தனர். சங்கன் சிவன் மீதும் பதுமன் திருமால் மீதும் அளவு கடந்த பக்தி கொண்டனர். இருவரும் இடையே சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற ஐயம் ஏற்பட்டது. இதற்கு தெளிவுபட காலங்காட்டையில் லிங்க வடிவில் எழுந்தருளிய இந்த ஈசனை பூவன பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டனர். அவர்கள் முன் தோன்றிய இறைவன் இன்று முதல் இச்சிவலிங்கம் பூவனநாதர் என்று பெயர் பெற்றது. புன்னை காவலில், அதாவது சங்கரன் கோவிலில் உங்கள் ஐயம் தீர்ப்பேன் என கூறி மறைந்தார். சங்கனும் பதுமனும் பூவன பூக்களால் இத்தலை இறைவனை வழிபட்டதால் இறைவனுக்கு பூவனநாதர் என்று பெயர். பொன்மலை காலை காட்டிடையே தோன்றிய மூர்த்தி என்பதால் இவருக்கு காலவநாதர் என்று திருநாமம் உண்டு. இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் செண்பகவல்லி தாயார் ஒரு முறை இறைவன் திருமடியில் அமர்ந்திருக்கும் கங்கையை இழந்து பேசினார். அதனால் ஈசன் அம்பாளை அருவிக்கு அழைத்து சென்று கங்கையை பேரழகுடைய பொன்னாக பின் சிவன் வடிவமாகவும் காட்டினார். அதனை கண்ட அம்பாள் அகந்தை அழிந்தது. தற்பொழுது கோவில்பட்டி என்று அழைக்கப்படும் இந்த ஊர் முன்பு திருமங்கை நகர், பொன்மலை, கோவில்புரி என்று பெயர்கள் அழைக்கப்பட்டன. இந்த பூவனநாதரை வணங்கி வழிபட்டால் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் உள்ள அம்பாளுக்கு புடவை சாத்தியும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் வழிபாடு செய்தால் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் அந்த குறை படிப்படியாக சரியாகும்.